ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാനിർ റഹീം. ഇർഷാദത്തെ ഹബീബ് ஞானோபதேசங்கள். அல்ஹாஜ் ஹாஜா ஹபீபுல்லா ஷா அலைஹி ரஹ்மா அவர்கள் அருளியது. அத்தியாயம் 14. சூஃபிகளின் வழிமுறை நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்வழியாகும். அருமை நண்பனே, ஷேகை காமிலை தேடி அடைய வேண்டியது உன் கடமையாகும். அவரிடம் மாறாட்டம் ஏதும் செய்யாதிரு. மறுமைக்கான காரியங்களில் அதிகம் கவனத்தை செலுத்தி வா. தவறான எண்ணங்களை விட்டும் தப்பிப்பிழை. சூஃபியாக்களுடைய நடைமுறை திருக்குர்ஆன் ஹதீதுக்கு முரணானது என்று நீ சந்தேகிக்கப்படக்கூடாது. ஏனெனில் இவ்விதம் ஐயமுண்டாவது குஃப்ராகும். தற்போதைய ஞானவான்களின் ஷேக் காமில்களின் நடைமுறை அஹ்லாக்கே முஹம்மதியா, சீரத்தே அஹ்மதியா, சுன்னத்தே இலாஹியா ஆகும். வாழ்நாளை அரியதாய் எண்ணுக. அருமை நண்பனே, இப்போது உன் ஆயுளின் அரிய காலம் உன் வசம் உள்ளது. ஞான நடவடிக்கைகளான நல்ல தருணம் உனக்கு வாய்த்திருக்கின்றது. ஞான நடவடிக்கைக்கான நல்ல தருணம் உனக்கு வாய்த்திருக்கின்றது. இதை நீ அரிய தருணமாக பாவித்துக்கொள். இத்தகைய தருணத்தில் மனிதருக்கு சகல உலகின் அறிவாற்றலும் சித்தியாகும். பரிபூரண தன்மை கிடைக்கும். இவையெல்லாம் இத்தருணத்திற்குரியவைகளேயாகும். இப்போதுள்ள வாலிபம் மறைந்து உன் உடல் சோர்ந்து நீ முதுமை அடைந்த பின் நீ எதையும் செய்ய சக்தி பெற மாட்டாய். அதற்கான அவகாசமும் கிடைக்காது. அப்படிப்பட்ட காலத்தில் நீ ஆஹா, நாம் அப்பொழுது அந்த பரிபக்குவத்தை அடையவில்லையே, பாக்கியம் பெறவில்லையே என்று எண்ணி ஏங்குவதால் ஒரு பயனும் உண்டாகிவிடாது. வெறும் கைசேதம்தான் மிஞ்சும். ஒரு கவிதையின் பொருள். இப்போது நல்ல சந்தர்ப்பம் வெளிப்படையாக இருப்பதால் நீ ஏதும் அந்தரங்கத்துக்காக ஆயத்தம் செய்து கொள்ளாமல் போய்விடாதே. அந்த கடைசி நாட்களில் உனக்கென்ன பயன்படும்? எப்படி நீ ஹக்குடைய சிர்றுகளை, இரகசியங்களை அடையப் பெறுவாய்? புறக்கல்வியையே ஒருவன் கற்பதில் நாட்களை கடத்துவானாயின், அகக்கல்வியை தேடி அடையாது புறக்கணிப்பானாயின், அவன் மறுமைக்குரிய மௌலவியாக ஆக முடியாது. மக்கள் அவனை மௌலவி என்று ஓயாமல் அழைத்தாலும் என்ன பயன்? நண்பனே, மௌலவி என்றால் மௌலாவுக்காக என்று ஆகிவிட வேண்டும். அப்போதுதான் மறுமைக்கான கல்வி எதுவென்ற வித்தியாசம் புலப்படும். மறுமைக்கான கல்வி ஞானம் பெற்ற ஆலிம்கள், சூஃபியாக்கள் யாவரும் இந்த கல்வியையே பரிபூரணமான கடமையான கல்வி என்று சொல்கின்றார்கள். இந்த கல்வியை விட்டு முகம் திருப்பிக் கொள்பவன் அல்லாஹுவின் வேதனைக்கு ஆளாவான்.